ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச்சு ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். இதில் யார் யார் மேட்ச்சு வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸு, அப்புறம் பங்களாதேஷு, ஆஸ்திரேலியா, என்ன சவுத் ஆஃப்ரிக்கா எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வெளியே போயிட்டானுங்கன்னா ஆஸ்திரேலியா வந்துடுவானுங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். அவங்களே எப்படின்னா ஃபைட் பண்ணலாம், ஆனால் அவங்க கொஞ்சம் செம்ம ஸ்ட்ராங் டீமு, கொஞ்சம் பயம் இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தானு விக்கெட்லாம் விடாமல் நல்லா தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸ்லோ பிச்சு போல் அடிக்கவே முடியலை, அவுட் ஆகவும் மாட்டேங்கிறான். அவங்களும் அவுட் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணுறானுங்க, ஆனால் அவுட் ஆகவும் முடியல. அப்புறம் தட்டு மாதிரி ஸ்கோர் ஒரு 115 அடிச்சானுங்க. லாஸ்ட்டு நம்மால் அடித்த 5 ரன் தான். லாஸ்ட்டில் மேட்ச் முடிய நேரத்தில் செம்ம க்ரூஷியலாக இருந்துச்சு ரஷீத் கான். அவர் ஏன் மேலே விட மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரில. இவர் தான் போக மாட்டேங்கிறாரா, இல்லை ஒரு 10 பால் முன்னாடியே வந்திருந்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வரும். இல்லை அவுட் ஆகலை, அது வேறு விஷயம். மேபி ஒரு சான்ஸ் எடுக்கலாம்ல, தோனி மாதிரி கடைசியில் தான் வரணுமா என்ன. ஆனால் தோனிக்கு தெரியும் கரெக்டாக, சரி அது போயிட்டு போகுது விடுங்க. ஸோ 115 ரன். இவங்களும் 12 ஓவருக்குள்ளே மேட்சை முடிச்சு விட்டோன்னா பங்களாதேஷ் குவாலிஃபை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்களும் பிரின்னு பிரிக்கிறானுங்க. நான் நினச்சேன் யார் ஜெயிக்கணும் அப்படின்னா, பங்களாதேஷ் ஜெயிக்கணும், பங்களாதேஷ் 12 ஓவரில் ஜெயிக்கணும், இல்லாட்டி ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆஸ்திரேலியா உள்ளே வரக்கூடாது, உள்ளே வந்தாங்கன்னா காலி அப்படின்னு பார்த்தா மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ரஷீத் கான் உள்ளே வந்து மேட்சை திருப்பி விட்டார், 4 விக்கெட்டு. அப்புறம் மேட்ச் அங்கிட்டு இங்கிட்டு போக மழை வந்துக்கிட்டே இருக்குது. மழை வந்து நீங்கள் என்னடா விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மழை வர டிஎல்எஸ் மெத்தட் வந்து 5 ஓவருக்கு மேலே இருந்தால் தான் டிஎல்எஸ் மெத்தட் வரும். இல்லாட்டினா பாயிண்ட் வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருவானுங்க. பார்த்தா 5 ஓவருக்கு மேலே இது பண்ணோன்னா ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு மழை விட்டுச்சு, சரி விளையாட ஆரம்பிச்சிட்டானு. மழை விட்டு வரும்போது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷும் மாறி வந்துச்சு. மழை இவங்களுக்கு ஒரே பயம், ஏன்னா எல்லாருமே இருக்காங்க. ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா எல்லாருமே பார்க்குறானுங்களே மேட்ச் என்ன ஆகுது அப்படின்ட்டு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக, டிஃப்ரெண்ட்டாக மழையெல்லாம் இவங்க 2 பேரும் விளாட்றாங்க அப்படின்னு பார்த்தா மழையும் வந்து விளாடுது. இப்படிப்பட்ட இது பார்த்ததே இல்லை. 5 நிமிஷத்துக்குள்ள உட்காந்து வந்து விளாண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்புறம் ஓவரை குறைச்சிட்டானுங்க. ஒரு ஓவர் 19 ஓவருக்கு 114 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட்டில் கடைசியாக 2 விக்கெட் தான் இருந்துச்சு. அவங்களும் தட்டி கொண்டு வந்தானுங்க. அப்புறம் ஒரு விக்கெட் ஆகிடுச்சுன்னா, ஒரு விக்கெட் தான் இருந்துச்சா. ஸோ ஒரு விக்கெட் ஆனோன்னா ஒரு கேட்சில் ஒரு 4 செம்மையாக தடுத்தானுங்க. இல்லாட்டா அந்த 4 போயிருந்தாலும் மேட்ச்சு தோற்றுருப்பானுங்க, பங்களாதேஷ் ஜெயிச்சிருப்பானுங்க, முடிச்சு விட்ருப்பானுங்க. ஸோ மேட்ச்சு 4 தடுத்தோன்னே அப்புறம் விக்கெட் ஒரு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மழை வந்துடுச்சு. 108 ரன் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா இவங்க 106, 5 ரன் அடிச்சிருப்பானுங்க. நான் பார்த்தா லாஸ்ட்டில் ஆப்கானிஸ்தான் உள்ளே வந்துட்டானுங்க. அப்பாடா ஆஷிஷ் வெளியே போயிட்டாங்க. இப்போ என்னடானா ஆஸ்திரேலியா மீம் போகிறானுங்க. என்னமோ அந்த சாங் கூட ட்ரெண்ட் ஆச்சுல, இந்த உப்பு தின்னா தண்ணி குடி, இந்த திருப்பாச்சி அருவா அந்த சாங். அவனுக்கு ஆல்ரெடி 5-6 கப்பு வச்சுருக்கானுங்க. கிரிக்கெட்டோட ராஜாவே அவனுங்க தான். ஒரு தடவை வெளியே போயிட்டானுங்க. என்ன மறந்துட்டிங்களா நவம்பர் 19 நம்ம அடி வாங்கினதை? சும்மா இப்போ 2 வருஷமாக கிரிக்கெட் பார்த்துட்டு சும்மா ஆஸ்திரேலியா பற்றி நினச்சிட்டு இருக்காதீங்களா. இப்போ போன வருஷம் தான் 2022 தான் 2021 தான் வெளியே போயிட்டானுங்க. சூப்பர் 8 தான் செமிஃபைனல் கூட இந்தியா வரல. அப்போ இந்தியா வேஸ்ட்டா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்பப்போ அந்த இது வர்றதா. வேணா அடுத்த வேர்ல்டு கப்பில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் மாதிரி ஆர்சியிலே பயங்கரமாக இருப்பானுங்க. பேசாமல் ட்ரோல் இதெல்லாம் போடாதீங்கடா, போதும் பார்த்துக்கலாம். அப்பாடா வந்துட்டானுங்க ஆப்கானிஸ்தான் உள்ள. அப்போ ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா டிசர்வ் பெட்டர். இந்த 3 டீமில் எது வேணாலும் பரவாயில்ல. இங்கிலாந்து மட்டும் வாங்கக்கூடாது. எனக்கு ஜாஸ் பட்லர் பிடிக்கும் தான், பட் அவங்க வாங்கக்கூடாது. அதான் ஆல்ரெடி 2 வாங்கிட்டாங்கல்ல. இப்போ இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான் யார் வாங்கினாலும் ஓகே தான். சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா 2ல் தான் வாங்கினாலும் ஓகே. ஆனால் மோஸ்ட்லி இந்தியா தான் வாங்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்னன்ட்டு. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.